இன்னைக்கு நம்ம ரோட் சைட் ஸ்பெஷலான ஒரு டிஷ் பார்க்கலாமா? பன்னீர் ஃப்ராங்கி. இது சாப்பிட்றதுக்கு ஜூஸியாகவும் நல்ல ஸ்பைசியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி மேஜிக் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 250 கிராம் பன்னீரை க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட அரை கப் தயிர், அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், தந்தூரி மசாலா 2 ஸ்பூன். தந்தூரி மசாலா வீட்டிலே பண்ணது. இது எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். உப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் ஆயில். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ண பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் வெட்டி சேர்த்துக்கலாம். 3 கேரட்டையும் நீட்ட வாக்கில் வெட்டி சேர்த்துக்கலாம். 1/2 கேபேஜையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஆஃப் குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப வெஜிடபிள்ஸோட க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. மைதா மாவை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுருக்கிறோம். இப்போ அதை சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தவாவில் போட்டு நல்லா சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆயில் ஊற்றி சப்பாத்தியை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வீட்லேயே செஞ்ச மயோனஸை வச்சு சப்பாத்தி ஃபுல்லாக தடவிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி வச்சுருந்த பன்னீர் ஸ்டஃபிங்கை வச்சு மேலே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே தந்தூரி மயோனஸை அதையும் எடுத்து மேலே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நீட்ட வாக்கில் வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் அது மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு டொமேட்டோ சாஸ் அதையும் எடுத்து மேலே போட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ண பன்னீர் ஃப்ராங்கி ரெடி. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.